வணக்கம், வந்தனா நமஸ்காரம். நான் உங்கள் சஞ்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 12 ஆஃப் வந்துட்டு அந்த 1.5 டேஸ் நம்ம ப்ரோக்ரஸில் போயிட்டுருக்கோம். அதான் லூசர் டு வின்னருங்கிற அந்த சீரீஸில் இன்னைக்கு 12வது நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்படி போகுது, அதெல்லாம் பற்றியும் சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம ஃப்ளோவாக போட்டிருக்கேன். எனக்கு ஃப்ளோ ஸ்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஃப்ளோ ஸ்டேட்னால் எதுவும் இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்லணும், நீங்கள் பல்லு வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்களா? இல்லை அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃப்ளோக்குள்ளே போகிற மாதிரி. நீங்கள் எந்த ஒர்க்கு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் மாதிரியே தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ளோவாக மாறிடும். அதை நீங்கள் கஷ்டப்பட்டதாக பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு கிட்டார் ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்களேன். வந்துட்டு கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தா ஸ்டார்டிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒவ்வொரு இது பின்னாக பார்த்து வாசிப்பார். ஆனால் ஒன்ஸ் அந்த ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்து சும்மா வச்சு கண்ணை மூடிட்டா கூட அவர் பாட்டுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பப்ளிக் நீங்கள் ஸ்பீக் பண்ணுறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி ஃப்ளோவாக உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, அந்த டைம் நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்து படிப்பீங்க. ஒரு மேடையிலே படிக்கும்போது அதே நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இல்லை அப்படியே உங்களுக்கு நிறையா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். நீங்கள் ஒன்று பார்த்து படிச்சுட்டு போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கான பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டேஜில் ஏறி உங்களுக்கு எப்படி அந்த ஈஸியாக பேசணுங்கிறது தெரியும், ஈஸியாக பண்ணணுங்கிறது தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க்காக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஒரு ரைட்டர்னே வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மலாக வந்துட்டு எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒரு ரைட்டர்னா எழுத ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு தோணுற கதையெல்லாம் வந்துட்டு ஈஸியாக எழுத வரும். எப்படி இருந்து ஆரம்பித்து எப்படி முடித்தா வந்துட்டு மக்களுக்கு அது பிடிக்குங்கிறத அவங்க எழுதி அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக அந்த ஃப்ளோவாக இருக்கும். இந்த ஃப்ளோ ஸ்டேட் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் பண்ணுற விஷயத்த ரிப்பீட்டடாக திரும்பி பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்னன்னா எதுவுமே இல்லை, உங்களுக்கு அப்படி ஃப்ளோ வரும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். அது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃப்ளோ வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மாதங்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம். பட் ஆனால் ஃப்ளோ வரும். நம்ம எப்போ அந்தளவுக்கு ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்தளவுக்கு ஃப்ளோ வரும். அதுக்கு அந்த ஃப்ளோவை ஈஸியாக கொண்டுட்டு வர்றதுக்கான சில ஸ்டெப்ஸ்னால் எதுவும் இல்லை, ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. அதை மட்டும் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஒர்க் பார்க்கும்போது, நீங்கள் ஒரு ஒர்க் பார்க்குறீங்கன்னா அது ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இல்லை அது உங்கள் கரியர் சம்மந்தப்பட்டமானது, இல்லை ஹாபி சம்மந்தப்பட்டமானது, நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் அந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போயே சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுவீங்க, ஏரோப்ளைன் மோடில் போடுங்க. அந்த 1 மணி நேரம் வந்துட்டு உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லைனா அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன். ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு முடிஞ்சா. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை பற்றி நிறைய வந்துட்டு நாலேஜ் கேதர் பண்ணிகிட்டே இருக்கிறது. கொஞ்சமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி நாலேஜ் உங்களுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே போவீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு இறங்கிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி எல்லாமே நாலேஜ் தெரியும். உங்களுக்கு அந்த மசில் மெமரி மட்டும்தான் தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா, அதை போயிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ ஈஸியாக நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு என்ன ஆகும்னு தெரியும், முயற்சி பண்ணுவீங்க, திருப்பி ஃபெயில் ஆகும், திருப்பி ட்ரை பண்ணுவீங்க, ஃபெயில் ஆகும், ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் வந்துட்டு அந்த விஷயத்த பண்ண முடியும். நான் 2வது. 3வது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைண்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதோட தாட்ஸ் அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட தாட்ஸு விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு மண்டைக்குள்ளே அதிகமாக ஓடுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளோ ஸ்டேட் வரும். எப்போனா வந்துட்டு நீங்கள் அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த இது ஓடவே கூடாது. ஒர்க் பண்ணாத போது அதை பற்றினா வந்துட்டு விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு தெரியும் போது ஜஸ்ட் நீங்கள் போய் உட்காரும்போது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நினைக்கவே கூடாது. அங்கே போகிறீங்க, போயிட்டு உட்காந்தோம்னா அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே யோசிக்காமே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாபிக் இருக்குது, இந்த டாபிக்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. இந்த டாபிக் இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க மேடையில் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போ போகும்போது ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பேசி அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க அந்த ஃப்ளோ வர்றதுக்கு காரணம் அதுக்கேற்ற நாலேஜ், அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் அந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு மென்டோரோ இல்லை கைடோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். இருந்தால் தான் வந்துட்டு நீங்கள் பண்ணுற சில தப்புகள் அதெல்லாம் வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு டக்குன்னு அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிறது போக முடியும். அதுக்கான வந்துட்டு நீங்கள் ஒரு மென்டோர் தேர்ந்தெடுக்கணும். அந்த மென்டோர் என்ன சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே நடக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஸ்டைலை உருவாக்கணும். அப்போ அந்த டைமில் நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ளோங்கிறது உங்களுக்கு வந்துடும். 5வது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்,
ப்ராக்டிஸ் மட்டும்தான். நீங்கள் திரும்ப 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 எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த ஃப்ளோ ஸ்டேட் உங்களுக்கு அசால்ட்டாக வந்துடும். நானே வந்துட்டு வீடியோ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துகிட்ருக்கேன். இல்லையா வந்துட்டு ஒரு 3 வீடியோ 4 வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்டே இருக்கும்போது நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த திக்கி தடுமாறுறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் காணாமல் போயிடும். அது வந்து நான் ரிப்பீட்டடாக திருப்பி 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 பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிறது வரும். அந்த ஃப்ளோ ஸ்டேட் வந்துட்டால் போதும், நீங்கள் வந்துட்டு எங்கேயோ போயிடுவீங்க. அந்த அந்த ஃப்ளோ ஸ்டேட் வந்துட்டுனா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காம்படிஷனுக்கு போகிறீங்க, போயிட்டு வந்துட்டு ஒரு மியூசிக் காம்படிஷன் இல்லை வந்துட்டு ஒரு கிட்டார் இல்லை வந்துட்டு ட்ராயிங் வரைகிற காம்படிஷன் போயிட்டு இந்த ஒரு பர்சனை இப்படி வரையணும்னா நீங்கள் நிறையா ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. போயிட்டு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு திங்க் பண்ணி இப்படி வரையலாம்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் மைண்டில் எந்த டச்சு வச்சுருக்க மாட்டேன். போனோன்னா சடசடன்னு வரைய ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க அதுக்கு தேவை அந்த ஃப்ளோ ஸ்டேட் வரணும். அந்த ஃப்ளோ ஸ்டேட் வரணும்னா நம்ம திருப்பி திருப்பி அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டும்தான். இது எல்லாத்த விட 5வது விஷயமான ஒன்று நான் உங்கள்கிட்ட சொன்னதான் அந்த ப்ராக்டிஸ் மட்டும்தான். ப்ராக்டிஸ் ரிப்பீட்டடாக திரும்பி திரும்பி பண்ணிகிட்டே இருக்கணும். என்னால் தான் இதுதான் இந்த இன்னைக்கான வீடியோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நாளைக்கோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.